கவலைப்படாதீங்க, வாங்க வாங்க, நீங்க தான் எதிர்கால எம்எல்ஏ. வாங்க வாங்க. மாப்பிள்ள, இவரு நம்ம தொகுதியில நிக்கிறாரு. இதே தொகுதியிலயா இவரு மணிக்கிறாரு? ஆமா, இவரு கழுத. இவரு கழுத சின்னத்துல நிக்கிறாரு. சரி, அதுக்கு 4 கால் தானே, அட்ஜஸ்ட் பண்ணி போட்டலாம். நம்ம கண்டிஷன்லாம் சொல்லிட்டியா? எல்லாம் சொல்லிட்டேன். எல்லாம் சொல்லிட்டாருங்க. நானும் ரெடியா வந்திருக்கேன். இந்தாங்க புடிங்க பணத்தை. அத்தை புடிச்சுக்கலாம், அது எங்க ஓடியா போட போகுது. சரி, நீங்க போங்க. அப்போ ஓட்டெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். யாரும் மறந்துடாதீங்க. கழுத சின்னம். வணக்கம். கூப்பிடுறாரு, ஏங்க கூப்பிடுறாரு? அதான் பழகி போயிடுச்சு. தம்பி, இருக்கிறதா ஆளுக்கு ஒரு ஓட்டு. இப்போ நீங்க 2 பேர் கையிலையும் பணம் வாங்கிக்கிறீங்க. நான் யாருக்குன்னு ஓட்டு போடுவேன், அதான் யோசனை பண்ணி நினைக்கிறேன். நீ முதல்லயே யோசிச்சிருந்தா இவன்லாம் எலெக்ஷனுக்கு வந்திருப்பானா? நீ ஏன் யோசிக்கிற? அதெல்லாம் என்னண்டு விடு. உனக்கு பாத்ரூம் வேணுமா வேணாவா? 2 பேர் வந்தா ஆம்பளை ஒரு பாத்ரூம், பொம்பளைக்கு ஒரு பாத்ரூம். அண்ணே, ஒண்ணுக்கு பேசல, கொஞ்சம் இறக்கி கட்ட சொல்லுங்களே. தலைக்கு மேல இருக்குதுனே, எச்ச கூட துப்ப முடியலனே. நீ கவலைப்படாத, குழந்தைகளுக்கு ஒரு பாத்ரூம் கட்டிடலாம், அதல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அப்பா, கைக்கு எட்டந்து எட்டாவது போடுமோன்னு நினைச்சேன். அரசாங்கம் எங்களுக்கு துரோகம் செய்து விட்டது. லாரிகள் சங்க தலைவர் அறிக்கை. என்னடா இது, ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி துரோகம் பண்ணிட்டு எங்க உசுர வாங்குறீங்களே? குடுமா நல்ல காஃபியா? என்னங்க என்னங்க என்னடி இது, எப்ப பார்த்தாலும் ஏங்க ஏங்கன்னு இருக்கிற? என்ன விஷயம் சொல்ல? நான் உங்களுக்கு ஒரு துரோகம் செஞ்சுட்டேங்க. பத்திரிகையை திறந்தா துரோகம், பொண்டாட்டி வாயை திறந்தா துரோகம். அப்படி என்ன தாண்டி துரோகம் பண்ணிவிட்ட? முதல்ல போன எடு, அப்புறம் உன் துரோகத்தை சொல்லு போ. டேய், இறங்கடா, போதுண்டா. இருங்கண்ணே, கட்டிட்டு வரேன். அட, கீழ இருந்தா கட்டறதுக்கு 1000 பேர் இருக்காங்க. இவன் யாரையா ஏத்தி விட்டதே? கேட்க மாட்டேன்றானே. அடடா, கார்ல குதிரை ஏறி வருது. என்னத்துக்கு வருது? கடிக்க தான், கவனிச்சுக்குவோம். ஏண்டா சங்கப்புள்ள, என்ன தோரணம் எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கானுங்க? உங்களை வரவேற்கத்தான். நான் தான் தேர்தல்ல தோத்து போயிட்டேனே, எனக்கு எப்படி வரவேற்பு கொடுப்பான்? தோல்வினா சாதாரண தோல்வியா? டப்பா டான்ஸ் ஆடுற அளவுக்கு டெபாசிட் போயிடுச்சே. சரி, விளக்கமா கேட்டேன், என்னன்னு கேளியா? வணக்கம் வணக்கம். என்ன அட, என்ன மொட்டையா கேக்குற? பம்மா கேளியா? எதுக்கு அதெல்லாம் கட்டுறீங்க? உங்க புண்ணியத்துல பாத்ரூம் கக்ஸ் கட்டி திறப்பு விழா வரல வந்துக்கிறோம். எல்லாரும் அவெல்லாம் காத்து நிக்கிறோம். எங்க காலையில இருந்து யாருமே போகாம இருக்காங்க. அசிங்க பிடிச்ச பசங்க. முள்ளங்கி பத்த மாதிரி 2 லட்சத்தை மொய் எழுதுனே, என்ன தேர்தல்ல தோக்கடிச்சிட்டு இதை துற அதை துறன்ற. அதுக்கும் தோடா கைத வருது. எதுக்கு? படிக்கிட்டான். அடடே, கார் டிரைவரியா சைக்கிளுக்கு டிரைவர் ஆகிட்டீங்களா? வண்டி என்ன பண்ணீங்க, வித்துட்டீங்களா? அததான் வித்து சொலையா 2 லட்சம் கொடுத்தனே. கை நீட்டி வாங்கினியே, கடைசியில என்ன தோக்கடிச்சிட்டியே. உங்களுக்கு டெபாசிட் போச்சா? ஆமா. ஆமா, ஓட்டு என்னாச்சு? ஊர்ல இருக்குல்ல. எந்த ஊரு? பள்ளத்தூர். அந்த ஓட்டு அங்கேயே போட்டு போத. நீ எல்லாம் ஏயா எம்எல்ஏவுக்கு வந்து நிக்கிற? இருந்தாலும் கசாப்பு, நீ செஞ்சது தப்பு. நான் தப்பு தண்டாவுலாம் போற ஆளு கிடையாது. என் மனசாட்சி தொட்டு சொல்றேன். அதுவே தப்பு. மனசாட்சி இங்க. சரி, என் மனசாட்சிக்கு விரோதமா நான் எதுவுமே செய்யலீங்க. இந்த பாரு, நீ ஒழுங்கா நடந்திருந்தா நான் ஜெயிச்சிருப்பேன், இல்ல அவர் ஜெயிச்சிருப்பாரு. 2 பேருக்கு நடுவுல ஒரு லாரி டிரைவர் சுயேட்சையா நின்னு 15 ஓட்டுல தட்டிட்டு போயிட்டாங்க. சாமி மேல சத்தியமா நான் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன், நான் நம்ப மாட்டேன்றீங்களா? உங்க கையில துட்டு வாங்கும் போது நீ என்ன சொன்ன? ஐயா சின்ன குதிரை சின்ன, அதை பார்த்து குத்துங்கன்னு சொன்னோம். நீ என்ன சொன்ன? கழுத சின்னம், அதுல குத்துங்கன்னு சொன்னேன். 2 பேராண்டி கை நீட்டி துட்டு வாங்கிட்டு துரோகம் பண்ணலாமா? அதனால கழுதையில ஒரு குத்து, குதிரையில ஒரு குத்து. என்னங்கடா? அட பாவீங்களா, கழுதையிலையும் குதிரையிலையும் மாத்தி மாத்தி குத்தி ஓட்ட செல்லாத ஓட்டாக்கிட்டீங்களாப்பா. ஐயோ, எனக்கு ஆத்திரமா வருது. உங்களுக்கு ஆத்தனம் வந்தா எங்களுக்கு சீக்கிரம் வந்து அந்த பாத்ரூம் திறந்துங்களேன். ஆசையா ஆம்பளை பாத்ரூமுக்கு பரமசிவம் பாத்ரூம்னு வச்சுக்கிறோம். உங்க வீட்டுக்காரமா பேர் தான் பொம்பளை பாத்ரூமுக்கு. சின்ன வீடா பெரிய வீடா? சின்ன வீடு தான், பார்வதி பொம்பளை பாத்ரூம். முதலாளி, ரூபா கொடுத்துட்டீங்க, வாங்க நம்ம போய் முன்னேறப்போம். வரலையா? பேப்பர்ல வருமுங்க. பேரு பேப்பர்லயா? யோ, பேப்பர்ல எல்லாம் வருதா? போய் திறந்து. ஏ ராணி, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு மொசல் குட்டி மாதிரி தின்னுகிட்டே இருக்கிய. எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன், சொல்லுங்க. நீ லவ் பண்றியே, அதான் அந்த பூனை முசக்காரன். அவன் ஆர்டினரி வில்லன் இல்ல, பயங்கரமான கிரிமினல். போன வாரத்துக்குள்ள 3 பொண்ணுங்களை பண்ணிட்டு போயிட்டான். அப்படியா? சத்தியமா. ஏய் மிஸ்டர். ஐயோ, வந்துட்டான் வில்லன். என்ன மேன், ரேல் விடுறியா? இவனை தட்டிட்டு போறதுக்காக என் மேல கதை சொல்றியா மேன்? கதை இல்ல மச்சான், 100க்கு 100 உண்மைதான். என்ன நீ பாட்டுக்கு சவால் விட்டு போட்ட. இப்ப என்னடா, நாங்க 2 பேரும் சீரியஸா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்ஃபேக்ட் உயிருக்கு உயிரா ஸ்ட்ராங்கா லவ் பண்றோம். ஐயோ, मेरी प्यारी मेरी बुलबुल, டேய் பச்சா, ஓ லவ் ஸ்ட்ராங்னா
எங்க லவ் டபுள் 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 ராணி. டபுள் ஸ்ட்ராங்கா ராணி. சொல்லு ராணி சொல்லு ஏய் டேய் தொப்பி கடைசி தடவையா சொல்றேன் எங்களை டிஸ்டர்ப் பண்ணாத நிழல் மாதிரி பின்னாடியே வரோம். என்னையா லவ் பண்ற நீயே சொன்ன எப்படி அந்த பொண்ணு சொல்லு பார்க்கலாம் ஏ சொல்லுமா ராணி நான் உன்னை சின்சியரா லவ் பண்றேன்ல நீ என்ன லவ் பண்றேன்னு சொல்லி தொலையேன் ஆமா நானும் இவரை லவ் பண்ண கத்தியும் தீட்டிக்கணும் கொஞ்சம் புத்தியும் தீட்டிக்கணும் கரியும் கொத்திக்கணும் கொஞ்சம் கவிதையும் கத்துக்கணும் மச்சான் மச்சான் யார் பண்ணி எங்க அது வந்துக்கிறேன் யார் நீ என்ன மச்சான் எனக்கு தெரியல மச்சான் நான் தான் மச்சான் 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 ஏய் மூச்சுக்கு முன்னூத்தப்பா மச்சான் மச்சான்ற நீ யாரு எந்த சைடுல மச்சான் என்ன மச்சான் நம்ம டொம்பை குப்பத்துல இருந்தாரே பல்லெடுப்பா கொடுவா மிஸ் கோவிந்தா நம்ம தண்டையார் பட்ட தொத்தாவை கட்டிக்கினா அவருக்கு 3 பசங்க ஆமா நினைப்பு வருது வருதா சப்பி சதாசிவம் சல்பேட்டா மாணிக்கம் சொண்டி சோரி சுந்தரா இதுல இந்த சொண்டி சோரியும் சல்பேட்டாவையும் போன வருஷம் தான் பார்த்தேன் சப்பி தான் பார்த்தது இல்ல நான் தான் என்னடா இப்படி ஆயி போட்டா அடையாளமே தெரியல Dress எல்லாம் போட்டுக்கினே சின்ன வயசுல Dress எல்லாம் சுத்தி நிற்பியா இப்ப என்ன பண்ற ட்ரெஸ் போட்டிருக்கேன் தமாஷா போட்டியா அவன் பயப்படாத இந்தா எங்க வந்த உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா நம்ம உறவு விட்டு போடக்கூடாது பாரு அதான் கண்டுக்கிட்டு போறாலும் வந்தேன் இப்ப என்ன பண்ணி நிக்கிற நீ கட்டிக்கிட்டு இருக்கேன் கண்டாலம் கட்டிக்கிட்டு இருக்கேன் 5 வருஷத்துல 7 புள்ளைய பெற்றிருக்கேன் இப்போ என் பஞ்சாதி கேரிங் போங்கடா அறிவு கட்டவனுங்களா தலையில தொப்பிய மாட்டீங்கன்னு லாடு மாதிரி சுத்தி நிக்கிறிய தெருவுக்கு தெருவு சௌருக்கு சௌரு சோப்பு முக்கோணம் போட்டு வானா வானான்னு கவர்மெண்ட் சொல்லி நிக்கிறானே அத பாக்குறது இல்லையா அதெல்லாம் பார்த்தா ஆமா மச்சான் நம்ம கையில என்ன இருக்குது புள்ள குட்டிக்கு பகவானா பார்த்து குடுக்கறதே பகவான் குடுக்குறானா ராத்திரி பொண்டாட்டி ஏன்டா தொந்தரவு பண்றீங்க அவரே குடுக்கட்டுன்னு விட்டுற வேண்டியதானே டமாசா பேசுற மச்சான் தமாசா அகிதாடா உங்களுக்கு பொண்டாட்டி என்ன புள்ள காய்க்கிற மெஷின் நினைச்சு நிக்கிறீங்களா நான் கண்டி உன் பொண்டாட்டி இருந்தான்னு வச்சுக்க 8 இடுப்புல மிச்சிட்டு இருப்பேன் 7 உன்னோட நின்னுட்டு இருக்கேன் திரியும் டமாசா பேசுறிய என் பொண்டாட்டி எல்லாம் அப்படி இல்ல இப்போ ஊட்டாண்ட போனேன்னு வச்சுக்க அப்படியே கட்டி புடிச்சுக்கிட்டு ஏய் எங்க இருந்து வந்து எச்சு பண்ணி நிக்கிறீங்க பாடு போடா என்ன மச்சான் போங்கறிய உன் கூட இருக்கலாம் தானே வந்துக்கிறேன் ஏய் கையெடு நீ சரியில்லை போ சார் வந்துகிறாரு ஆபீசரு யாரு உன் பகவான் தோட்டத்துக்கு தோட்டக்காரு வா வாங்க வாங்க குடும்ப கட்டிங் ஆபீஸ் வணக்கம். வணக்கம் எங்க இந்த பக்கமா காண்றது எங்க இல்ல ஆளுங்களை அனுப்புறேன்னு சொல்லிட்டு அனுப்பவே இல்ல எங்கங்க எங்க உங்கள மாதிரி விவரமான ஆளுங்க எடுத்து சொன்னாதானங்க ஜனங்க வருவாங்க நீங்க வர்ற செய்தி தெரிஞ்சதும் அவன் காட்டுவ மாட்டான்றான் தலைய கப்புன்னு காணாத போடுறானுங்க எப்படி சொன்னா எப்படிப்பா இது நம்ம சரிக்கே கேவலம்ப்பா அப்ப நீ பண்ணிக்கோ முடியாது ஏன் 2 வாட்டி எப்படி பண்ணிக்கிறது அதையும் வாங்கி குடிச்சிட்டேன் இப்ப என்ன பண்றது நான் தான் பண்ணிக்கிட்டேன் எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல அதானே வேற யாராவது தேட வேண்டியதா கரெக்ட் பாட்டி இதான் நானா பின்ன யாரு ஏற்கனவே யாழா பொண்டாட்டி 8வது கேரிங்க வீட்டுக்கு போனா கட்டி பொச்சு இம்முன்னு முத்தம் கொடுக்குறான் இட்டும் போங்க கன் பாட்டி அதெல்லாம் ஒண்ணு இல்ல என்ன அதெல்லாம் இல்ல அப்புறம் எப்படி ஏழு நீங்க இட்டும் போங்க சார் நான் உங்க அப்பா மாதிரி பெரியவர் சொல்றேன் ஒழுங்கா பண்ணிக்கப்பா பண்ணிக்கோ ஐயோ எனக்கு ஒண்ணு வேணாம்னு விட்டுருங்க என்னங்க இருங்க பூடுமா பாட்டு இட்டாரான் இந்த ஆபீசர வடிவேலு விட்டுருமா இஷ்டத்துக்கு வந்துரும் கம்முன்னு இரு அப்பா என்ன மச்சான் இங்க நின்னுங்கற ஆபீசர் ஆபரேஷன் காத்து நிக்கறாரு வா எனக்கு ஆபரேஷன் வேணாம் மச்சான் எனக்கு கத்தி கண்ணாலே பயம் கத்தி பயம்னா மீசை எப்படி ஒதுக்குற வாயா ஆம்பளைக்கு ஆபரேஷன் ஒண்ணும் இல்லையா எறும்பு கச்சா மாதிரி வா 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 எறும்பு வேணா புடிச்சு கையில உடுக்கடிச்சிட்டு வானா எனக்கு ஆபரேஷன் வேணாம் ஏய் குடும்பத்தோட காவடி எடுத்துக்கிட்டு முருகன் கோவிலுக்கு போறீங்களா ஷாபாஷ் போங்க உங்களை காவடியோட அப்படியே கைலாசத்துக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன் டேய் அழகு பல நழுவி பால்ல விழும் அது நழுவி வாயில விழுமா இப்ப விழுந்திருக்கு என் பொண்ணு இப்ப 3 மாசம் கர்ப்பிணி கர்ப்பமா இருக்கிற பொண்ணுங்க காவடி எடுக்க கூடாது பொண்டாட்டி காவடி எடுக்கலனா புருஷனும் காவடி எடுக்க மாட்டான் மத்த எல்லாரும் காவடி எடுத்துக்கிட்டு அரோகரா அரோகரான்னு மேல போயிட்டே இருப்பாங்க மேல போனவங்க அரோகரா
பெரியவர நில்லுங்க. துண்ட விட்டு போறீங்க பிரியா கட்சிதா? அப்படியே போயிடுவீங்களா? நன்றி கின்றி சொல்றது கிடையாதா? ஊமையா? அப்ப கை ஜாடையா சொல்லலாம்ல? தலைவா புரியும்படி சொல்லுங்க. பாம்புல பூவை சுத்தி அவங்க கொண்டு போற ஒவ்வொரு கூடைக்குள்ளையும் வச்சிருக்க. அது இன்னும் கொஞ்ச நேரத்துல வெடிக்கும். அந்த குடும்பமே சின்ன பின்னமாயிடு. அழகு, நீங்க எல்லாம் கூட்டத்தோட கூட்டமா கலந்து வாங்க. எந்த நேரத்திலயும் உஷாரா இருக்கணும். போங்க போங்க. சார் காபி காபி எவ்வளோயா? ஒரு கிளாஸ் 75 சார். கிளாஸ் வேணாயா? அது உள்ள உள்ளகர தயா சொல்றேன். என்ன தமாஷா? தமாஷாயா? என்ன சீரிச்சா வச்சுக்கிற? தண்ணி ஊத்தாம கூட இதுலயும் தண்ணி ஊத்த கூடாதா? மேல எல்லாம் ஊத்துறீங்க. பாத்து விடுங்க சார். இந்தா அத விட நான் என்ன வைக்கிறேன்? பரவாயில்ல உடியா, நானே வச்சுக்கிறேன். அட உட. எனக்கு தான் வேடுதல். உன் நேரத்துல எனக்கும் பங்கு இருக்குது. உட. என்ன நீ உடியா? ஐயோ உட. ஐயோ காடு பூச்சே. வடிவேலு என்ன கொஞ்சம் இருக்கு. என்னத்த எடுத்த? இது பாம்ங்க. பாமா? ஐயோ பாமா. அம்மா எங்கக்கா? மேல போய்கிட்டு இருக்கா. அந்த பயந்தாங்க எனக்கும். சீக்கிரம் போய் பாரு. அப்பா உங்களுக்கு ஒண்ணு ஆலையே? எனக்கு ஒண்ணு ஆல. அம்மா மேல போய்கிட்டு இருக்கா. இருக்கம்மா. என்னது? பாம். ஐயோ ரமேஷ் ராணி எங்க? அவங்க 2 பேரும் மேல போயிட்டாங்களா? என்னங்க இது? வெடிக்குதா தெரியல. பாம். யார் வச்சிருப்பா? அதான் Ah!
அம்மா செல்வி வேண்டா. இந்த பாடாங்க காவடியில குண்டு வச்சு இந்த குடும்பத்தையும் ஐக பார்த்தான். இவனா ஏண்டா பஸ்ல குண்டு வச்சீங்க, ரயில்ல குண்டு வச்சீங்க, பாலத்துல குண்டு வச்சீங்க, இப்ப காவடிக்குள்ளே குண்டு வைக்க ஆரம்பிச்சீங்களா? ஒரு இட்லியில குண்டு வச்சு அவன் வாயில வச்சு அவனுக்கு வெடிச்சு செதறட்டும். வெறும் இட்லி எப்படிங்க சாப்பிடலாம்? கொஞ்சம் சட்னி வைக்க வேணா? ஓ சமையல் புத்தி போகுதா பாரு. ஐயா வாங்க வாங்க புடிச்சுமோங்க புடிச்சுமோங்க. ஏய், போடா குண்டு. அப்பா இத்தனை காரணம் என் மாமா இல்லப்பா நான் தான் காரணம். என் பொண்டாட்டி பொம்பளை புள்ள பெத்தா வீட்டுக்குள்ளே வரப்படாதுன்னு நான் தான் சொன்னேன். அதனால வந்த குழப்பம். நாங்க குழந்தை தானுங்க. ஆம்பளையா இருந்தானே பொம்பளையா இருந்தானே. ஆனா நீ எங்க குடும்பத்துக்கு செஞ்ச உதவியை மறக்கவே முடியாது. ரொம்ப நன்றிப்பா. இது நல்லா இருக்குதா? படியில மேல கீழ ஓடி பாம் ரிஸ்க் எல்லாம் எடுத்து உங்க குடும்பத்தையே காப்பாத்திட்டு இருக்கிறேன். 3 இடத்துல நன்றின்னு முடிச்சிட்டீங்களே. ஆ கையில புடிச்சு குட்டு கண்ணாலம் கட்டி வச்சு நல்லா இருன்னு சொல்வீங்கன்னு நினைச்சேன். நான் நினைச்சேன் வெக்கமில்லாம நீ கேட்ட மாப்பிள கைய கொடு. ஐயோ உங்களுக்கு ஆ, என்ன நீ சும்மா இருக்கிற கைய கொடுத்துக்கிட்டு? நம்ம பொண்ணு கைய கொடு. எத்தனை கை? இந்த கை ஒரு கை போதும், அது விடு. எப்பவும் மாராசனா இருக்கணும்.